ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரெஸ்ட் ஏபிஎஸ்லாம் எழுதுவோம். ஸோ அந்த ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இந்த செக்யூரிட்டி லேயர்ஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏபிஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக்யூரிட்டி லேயர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஏபிஐ வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செக்யூரிட்டி லேயர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஏபிஐயோட செக்யூரிட்டி லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பைத்தானோட ஃபாஸ்ட் ஏபிஐ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க. அதில இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்காக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல ஃபாஸ்ட் ஏபிஐ தான் பார்க்க போறோம். சரியா? நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா அதில ஆத்தென்டிகேஷன் அப்ரோச் செக்யூரிட்டி லேயர அப்ளை பண்ண போறேன். சரியா? இத நம்ம வந்து இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, main.py அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். நான் வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் ஏபிஐல எழுத போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. சரியா? ஓகே. ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து எழுதியாச்சு. அதாவது ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதிட்டோம். ஸ்டார்ட்டிங் எண்ட் பாயிண்ட் தான். பட் நம்ம இத வச்சு டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்றதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ டெவ். ஏபிஐ டெவ்னு போட்டாச்சுன்னா 8000 போர்ட்ல வந்து இது ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு போர்ட் வேற போர்ட்ல ரன் பண்ணணும்னாலும் நம்ம ஃபிளாக் போட்டு ரன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு குரோம்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து டாக்ஸ். ஓ சாரி. நான் ஃபுல்லா காப்பி பண்ணல போல. இல்ல இங்க இருந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணணும்னா, இந்த டாக்ஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஏபிஐ ரன் ஆகுதான்னு செக் பண்ணிருப்பேன். ஹெலோன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஓகே ரன் ஆகுது. நான் வந்து டாக்ஸ்ல வச்சுக்கிறேன். ஏன்னா டாக்ஸ்ல வச்சு நம்ம இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு ஏபிஐ. இந்த ஏபிஐ வந்து இப்போ ட்ரை குடுத்து எக்ஸிட் குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புதுசா ஒரு ஏபிஐ வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது உள்ள நம்ம வந்து ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம்னா, இந்த மணி நேம் VK64. So then email VK64@gmail.com. ஸோ நம்ம ஐடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஐடி வந்து 1 அப்படின்னு நான் ஒரு அரே வச்சுட்டு, இந்த அரேய வந்து இந்த டேட்டா வந்து நான் ஏபிஐ வழியா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அனுப்ப போறேன். ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு எழுதிடலாம். ஸோ app.getல ஸோ யூசர்ஸ் போட்டு இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இப்போ போய் செக் பண்ணலாம். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் ஆயிருச்சு அதுவே. நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ டெவலப்பர் இருக்கும். இப்போ வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு அப்படின்னா, நமக்கு 2 எண்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இப்போ யூசர்ஸ்ல போயிட்டு ட்ரை அவுட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் கொடுத்தாச்சுன்னா, நமக்கு வந்து இப்படியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐக்கு நம்ம எந்த ஆத்தென்டிகேஷன் லேயருமே இன்னுமே செட் பண்ணல. யார் வேணா இத வந்து ஆக்சஸ் பண்ணலாம். எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆத்தென்டிகேஷன் லேயர் ஆட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியரர் டோக்கன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன் அதுக்காக அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆத் அப்படின்ட்டு போட்டுட்டு, உள்ள வந்து init.py அப்படிங்கிற போட்டுக்கிறேன். ஏன்னா அது மாடியூலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம எதுவுமே போட வேண்டாம். நான் வந்து சர்வர் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, bearer.py அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம bearer டோக்கனை எழுத போறோம். சரியா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் பார்த்தீங்கன்னா, bearer_scheme அப்படின்ட்டு SCHEME. ஸோ ஸ்கீம்ல வந்துட்டு நம்ம இதுல வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா, HTTP bearer அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இங்க கால் பண்ண போறோம். ஸோ HTTP bearer
ஸோ இந்த HTTP பியரர் வந்து நமக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட் APIயோட செக்யூரிட்டி லேயர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் fast API.security import HTTP bearer. ஸோ இதை இம்போர்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த பியரர் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த பியரரில் வந்து இதோட பியரர் ஃபார்மேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் கீழே வந்து ஒரு கமெண்ட் லைன் போடுறேன். ஸோ பியரர் ஸ்பேஸ் இங்கே வந்து நம்மளோட டோக்கன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பியரர் இருக்குங்க கீவேர்டு வந்து எல்லா பியரர் டோக்கன்லையும் வரும். ஸோ இந்த ரெண்டாவது இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நம்மளோட ஆத்தென்டிகேஷன் கீ, சீக்ரெட் கீ, JWT இங்கே வந்து நம்ம எதனா வச்சுக்கலாம். ஸோ ஒரு பியரர் வேலிடேஷன். ஸோ அதனால இதோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துறேன். இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து சீக்ரெட் கீ இதான் ஃபார்மேட். சீக்ரெட் கீ. ஸோ இப்படி தான் நம்ம எப்படி இருக்கும்னா பியரர் கீ வந்து ஃபார்மேட் இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ டெஃப் validate underscore bearer underscore token. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ லேட்டராக வாங்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா பாஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றா எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வாங்குற அந்த டோக்கன், அதாவது டோக்கனில் இப்போதைக்கு சீக்ரெட் கீ தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். டோக்கன்னா JWT டோக்கன் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சீக்ரெட் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, secret underscore key equal to ஒரு string வச்சுக்கிறேன். அதில் VK64 தான் சீக்ரெட் கீ அப்படின்ட்டு எழுதிக்கிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எதை அனுப்பணும், அந்த பியரர் டோக்கனை அனுப்பணும். ஸோ அந்த பியரர் டோக்கனை எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து இன்னொரு மெத்தட் வந்து நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ HTTP authorization credentials. சரியா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பியரர் டோக்கனை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து இங்கே வந்து credentials அப்படின்னு வாங்கிக்கிறேன். credentials இதில் வந்து அந்த ஃபங்க்ஷனை தள்ளிட்டு அது உள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கீமா இருக்குது பார்த்தீங்களா, பியரர் ஸ்கீமா அதை வந்து கொடுக்குறோம். ஸோ பியரர் ஸ்கீமான் இல்லையா, ஸ்கீமான் இருக்கும், ஸ்கீமான்னு மாற்றிக்கிறேன். பியரர் ஸ்கீமா வந்து உள்ளே அனுப்பியாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருன்னு பார்த்தீங்கன்னா, பியரர் டோக்கன் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த பாஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பியரர் டோக்கன் தானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் போட்டு இந்த கிரெடென்ஷியல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல நமக்கு என்னலாம் கிடைக்கும்னா, ஸ்கீம் அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாதிரி 2 கிடைக்கும். அந்த ஸ்கீம்ல பியரர்ன்னு இருக்கும். அந்த கிரெடென்ஷியல்ஸ்ல நம்ம வைக்கிற சீக்ரெட் கீ வந்து இருக்கும். ஸோ அதனால ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இது வந்து பியரர் வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சில நேரத்துல அதை செக் பண்றது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஏன்னா பியரர் டோக்கனே இல்லாம பியரர் டோக்கன் வேலிடேஷன் பண்ணக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ கிரெடென்ஷியல்ஸ் டாட் ஸ்கீம் ஸ்கீம் நாட் ஈக்குவல் டு பியரரா அப்படின்னு செக் பண்றேன். ஏன்னா பியரர்லாம் நம்ம இங்கிருந்து ரெக்வஸ்ட் நமக்கு தேவைப்படாதுல்ல. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு பியரர் அப்படின்னு போடுறேன். அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா BERER பியரான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா, ஒரு HTTP எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ரைஸ் HTTP அதாவது 401 இது வந்து இன்வேலிட் ஆத்தென்டிகேஷனு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செக் பண்ணுறேன். என்ன போடுறேன், இது வந்து அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் நம்மளோட சீக்ரெட் கீ. இது பார்த்தீங்கன்னா ஸ்கீமு, இது பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அந்த கிரெடென்ஷியல் வந்து என்னோட சீக்ரெட் கீக்கு ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது நாட் ஈக்குவல் செக் பண்ணுறேன், ஈக்குவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைனாலும் இது வந்து அத்தென்டிகேஷன் டோக்கன் வந்து தப்பு அப்படின்னு போட்டேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2யுமே செக் பண்ணிட்டோம். சூப்பர்ல. இப்ப 2மே ஃபால்ஸா இருந்தா மட்டும் ரிட்டர்ன் வந்து ட்ரூ குடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து நான் ட்ரூன்னு குடுக்காம என்ன பண்றேன் அப்படின்னா, டோக்கன வந்து நான் அனுப்பி விட்டுறேன். சரியா? ஸோ டோக்கன் அப்படின்ட்டு இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து நான் அனுப்பி விட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வேலிடேஷனுக்காக அந்த ஆத்தென்டிகேஷன் லேயருக்கான செக் பாயிண்ட் வந்து எழுதிட்டோம். இப்ப இந்த செக் பாயிண்ட்ட நம்மளோட எண்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கெட் API இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சுன்னா, நமக்கான இந்த செக்யூரிட்டி லேயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அத செக் பண்ணியும் பார்த்துரலாம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா இப்ப வந்து இங்க வந்து 401 போட்டிருக்கோம். அது வந்து இன்வாலிட் ஆத்தென்டிகேஷன். இதே டோக்கன் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 403 அது வந்து இன்வாலிட் ஆத்தென்டிகேஷன் இல்லன்னா இன்வாலிட் அ கீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கீ தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்கேயும் என்ன பண்ணிக்கிறோம்னா, கீ அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம main.py போயிட்டு, இந்த எண்ட் பாயிண்ட்ட தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பாதுகாக்க போறோம். ஆத்தென்டிகேஷன் வச்சு. ஆத்தென்டிகேஷன் லேயர் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாம்.
பியரர் டோக்கன் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபங்ஷன்ல வந்து டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத ஆட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா, அது ஃபுல்லா ஆட் ஆயிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஆட் பண்ணணும். இப்ப டிபெண்டன்சிஸ் ஈக்குவல் டூ டிபெண்ட்ஸ். இந்த டிபெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்து வரும். நம்ம அங்கருந்து எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதே மாரி நம்ம இந்த இடத்துல HTTP எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கேருந்து தான் வரும்னா, ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்து தான் வரும். அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ HTTP எக்ஸெப்ஷன் எடுத்தாச்சு. ஸோ அதே மாரி இங்க வந்து டிபெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த வெரிஃபை பியரர் டோக்கன் வந்து நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இம்போர்ட் பண்ணல. ஸோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓகே. ஃப்ரம் auth டாட் பியரர் இம்போர்ட் வேலிடேட் பியரர் டோக்கன். ஸோ authங்கிறது இந்த ஃபோல்டர் நேமு, பியரர்ங்கிறது இந்த பைத்தான் ஃபைல் நேமு. அது உள்ள வேலிடேட் பியரர் டோக்கன் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரெக்வெஸ்ட் வந்து நான் நார்மலாவே கால் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்போ வந்து நான் மறுக்கா ரன் பண்றேன். ஏதாவது எரர் வருதுன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ சீக்ரெட் கீ ஓகே auth.bearer நம்ம இம்போர்ட் பண்ணதுலேருந்து ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பியரர் ஸ்கீமா சீக்ரெட் கீல ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா 2 ஆர்குமெண்ட் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஸோ இத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பியரர் ஸ்கீமா ஆக்சுவலா இத நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இங்க வந்து டிபெண்ட்ஸ் ஓகே. இப்போ நம்ம எரர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம எரர் போட்டுருக்கோம். ஸோ இது வந்து இது ஓகே தான். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ போட்டு டிபெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது மட்டும் தான் எரர். ஸோ டிபெண்ட்ஸ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஏபி டெவ் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பூட் ஐகான் வந்திருக்கு பாருங்க. என்னடா இது புட் ஐகான் அந்த புட் ஐகான் கிளிக் பண்ணோம்னா வேல்யூ கேட்குது. பியரர் டோக்கன் கேட்குது. ஸோ நான் இல்ல குடுக்கல. குடுக்காம என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரை இட் அவுட் குடுக்க போறேன். ஸோ ட்ரை குடுத்து எக்ஸிக்யூட் குடுக்கேன். இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நாட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு 403ல ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ எரர் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நம்ம இங்க வந்து எங்கேயாவது குடுத்துருக்கோமா நாட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த நாட் ஆத்தென்டிகேட்டட்ங்கிறது டிஃபால்ட்டாவே ஃபாஸ்ட் ஏபிஐ செக்யூரிட்டி சிஸ்டம்ல இருந்தே குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன நம்ம வச்சிருக்க இந்த எரர்ஸ் வரணும் அப்படின்னா ஆக்சுவலா இந்த எரர் வராது. ஸோ இந்த எரர் வரணும் அப்படின்னா, இந்த எரர் வரணும்னா என்ன பண்ணலாம், நம்ம ஏபிஐ வந்து மேனுவலா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து கால் பண்ணோம்னா, அங்க பியர் அப்படிங்கிறத தவறா ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வழியா தான் செக் பண்றோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, சீக்ரெட் கீ வந்து இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்ட்டு போட்டு ஆத்தரைஸ் குடுத்துட்டேன். இப்போ வந்து அது ஆட் ஆயிருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, எக்ஸிக்யூட் மறுக்கா குடுக்குறேன். இப்போ பாருங்க இன்வாலிடேட் ஆத்தென்டிகேஷன் கீ அப்படின்னு நம்ம போட்ட எரர் வந்து இப்போ வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து அப்போ கரெக்ட்டா ஆத்தென்டிகேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கரெக்ட்டான கீ வந்து குடுக்குறேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல பேருக்கு பாருங்க. கர்ல் -x கெட் ரிக்வெஸ்ட் நம்மளோட எண்ட் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஹெட்டரு. தென் ஹெட்டர்ல ஆத்தரைசேஷன் ஹெட்டர் இருக்கு பாருங்க. இதுல வந்து பியரர் 1, 2, 3, 4ன்னு போயிருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பூட்ட மார்க்க கிளிக் பண்ணிட்டு, லாக் அவுட் பண்ணிட்டு, BK64 அப்படின்ட்டு ஆத்தரைஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ எக்ஸிக்யூட் குடுக்குறேன். இப்போ வந்து பியரர் VK64 போயிருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பியரர் டோக்கன் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. இத தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட்டா பிரிச்சு எடுத்து செக்கும் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தென்டிகேஷன் லேயர பக்காவா அப்ளை பண்ணிட்டோம் நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐக்கு. ஸோ இந்த மாரி தான் நம்ம பியரர் டோக்கன யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐக்கு ஆத்தென்டிகேஷன் அப்ளை பண்ணணும். இது எதுக்காக அப்டின்னா, அதாவது நம்ம சிஸ்டம்ல மட்டும் தான் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணணும். மத்த யாரும் இத யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாரி நெறைய லேயர்ஸ் செக்யூரிட்டி லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேக்கிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, மால்வேர் அட்டாக் தப்பிக்கிறது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சிஸ்டம பாதுகாப்பா வச்சுக்கணும். சாலிடா இருக்கணும் நம்ம சிஸ்டம் அப்படின்னு நெனைச்சோம்னா, நெறைய செக்யூரிட்டி லேயர்ஸ்லாம் இருக்கு. அத நம்ம ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் லேயர பத்தி பார்த்தோம். அடுத்து இன்னும் நெறைய வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோல அடுத்தடுத்த செக்யூரிட்டி லேயர்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஏபிஐ செக்யூரிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியாத கண்டென்ட்டா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல. இந்த கண்டென்ட் வந்து இதுதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு செக்யூரிட்டி லேயரோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.